படத்தில் என்ன சொல்லுவாங்க, பார்க்க போகிற டிஷ்ஷும் தான், வேறு ஒன்றும் இல்லை. மம்முட்டி மோகன்லால் அந்த காம்பினேஷன் எப்படி சார் இருக்கும்? மோகன்லால் அவ்வளோ இல்லை ஜி, லைட்டாக தான் இருந்துச்சு. முழுக்க மம்முட்டி தான் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, பட் அவர் வர சீன்ஸில் வந்து மம்முட்டியோட மோகன்லால் தான் ஹைலைட்டு. மகத் பாஸோட கேமியோ எப்படி இருந்துச்சு? நைஸ் ஆஸ் யூஷுவல் ஆல்வேஸ், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஐ மீன் ஹீஸ் அ சீரியஸ் ஆக்டர். படம் எதை பற்றி பேசுது சார்? சி பேசிக்கலி வந்து இட் வாஸ் அபவுட் என்ன சொல்கிறது, ஒரு பேட்ரியாட்னு சொல்கிறது, ஒரு நாட்டுக்காக போராடுற சில இப்போ மிலிட்ரி ஆஃபீஸர், அவங்கள சிஐஏ சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அவங்களோட பேக்ட்ராப், அவங்க எங்கெங்கே என்னென்ன பண்ணுறாங்கன்றது நம்மளுக்கு வெளியில் வந்து பெருசாக எதுவும் தெரில. மொபைல்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த மொபைல்ஸ்லேருந்து நமக்கு என்னென்ன டேமேஜஸ் இருக்குது லைஃப்பில் அப்படின்றத காட்டுறது தான். துரந்தர் மாதிரி ஃபீல் பண்ண முடியுமா? நோ, ஐ டோன்ட் திங்க் ஸோ. நோ, இல்லை, கிடையாது. ஓகே, பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் எப்படி சார் இருந்தது? ஒர்க்கவுட் ஆகுது, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஸோ அதெல்லாம் எப்படி இருந்தது? சி அதெல்லாம் சீரியஸ்லி நைஸ் குட் ஃபிலிம். ஓகே, அதாவது என்ன சொல்கிறது, இட்ஸ் அ குட் ஒன் டைம் வாட்ச், ரைட்? திருப்பி பார்க்க முடியுமான்னு கேட்டால் ஐ டோன்ட் நோ, மேபி நாட் மீ, அவங்களோட ஃபேன்ஸு மேபி தே கேன் டூ. பட் ரொம்ப நிறைய பேர் பார்க்க வேண்டிய படம். அண்ட் தென் ரொம்ப த்ரில்லிங்காக சீட் ஓரத்தில் உட்காந்து பார்க்குற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டென்ட் பேசுகிறாங்க, சேஃப்டி, ப்ரைவசி, நம்ம ஃபோன் நம்ம யூஸ் பண்ணுறதை விட எவ்வளோ சேஃபாக இருக்குங்கிறத வந்து வலியுறுத்துகிற மாதிரியான ஒரு படம். யா, மம்முட்டி மோகன்லால் காம்பினேஷன் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. அண்ட் தென் இன்னும் நிறையா சீன்ஸில் அவங்க சேர்ந்து காமிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆமாம், ஃபாத் ஃபாசில் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தார். பர்ஃபெக்ட் வில்லன் எப்பவும் போல். யா, இட் வாஸ் நைஸ். செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்தது மேடம்? அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். ஆமாம், ஸ்டார்டிங்லேருந்தே அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு இது இல்லாமல் அந்த ஒரு ஃபுல் மூவியாகவே நல்லாவே போச்சு. பாட்டுக்கான லீடிங் இருக்கு அதில்? இல்லை, ஜஸ்ட் ஒன் ஃபில்ம் அந்த மாதிரி. ஆடியன்ஸும் கனெக்ட் பண்ணிக்கிற முடியும். யா, கண்டிப்பாக. சூப்பராக இருக்காங்க. மோகன்லாலும் வந்து ரெண்டு பேருமே வந்து வெற்றிகரமாக போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. அப்புறம் குஞ்சாக்கு போவன் வந்து செம்ம சூப்பராக நடிச்சிருக்காங்க. படம் போனதே தெரியாது நமக்கு. அவர் நல்ல ஃபகத் ஃபாசிலை பற்றி உங்களுக்கே தெரியுமில்ல, அவர் எப்படி நடிக்கும். அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்குது, கேரளாவில் இருக்குது, எல்லாருக்குமே வந்து ஆடியன்ஸ் வந்து எல்லா இடத்துமே இருக்குது. ஸ்டோரி வந்து நைஸ். ஸ்டோரி சொல்லக்கூடாது நமக்கு, இப்போ எல்லாருமே பார்த்துட்டு சொல்லிட்டு. மம்முட்டி மோகன்லால் 20 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒன்றா நடிச்சிருக்காங்க. 2020க்கு அப்புறம் வந்து அவங்க வெட்டி போட்டு ரெண்டு பேருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஃபகத் ஃபாசில் வந்து அருமையாக நடிச்சிருக்காங்க அவர். அப்புறம் நயன்தாரா கூடி செம்ம சூப்பராக இருக்காங்க. ரேவதி கூடி நல்லா தான் நடிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த மியூசிக் எல்லாம் வந்து சுஷீல் ஷாமோட வந்து சூப்பராக இருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. ஆனால் 3 hours மூவி இருக்குது, ஆனால் அது எப்படி போகுது நமக்கே தெரியாது. ஆனால் அந்த அளவுக்கு படம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அவங்க. இதில் த்ரில்லிங் சஸ்பென்ஸ் தான் இருந்தது. நிறைய ஃபைட் சீனு, எமோஷனல் சீனு லாஸ்ட்லலாம் நிறைய வரும். அவங்க ரெண்டு பேரோட மேட்ச் நல்லா இருக்கும். சூப்பராக போஸ்டரும் கொடுத்துருந்தாங்க. மகத் பாஸோட என்ட்ரி எப்படி இருந்தது? கேமியோலாம் பண்ணியிருக்காரு, எப்படி இருந்தது? அது நல்லா தான் இருந்தது. லாஸ்ட்டில் சூப்பராக இருந்தது. ஃபகத் ஃபாசிலோட சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எது நல்லா இருந்தது? செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருந்தது. அதில் நிறைய த்ரில்லிங் சஸ்பென்ஸு, ஃபைட்டிங் சீன்ஸ் நிறைய இருந்தது. அப்படியே ஃபஸ்ட்டு சீன்லலாம் பரவாயில்ல, பட் போரிங்காக இருந்தது. செகண்ட் சீனில் நல்லா இருந்தது. மம்முக்காவோட கெட்டப் எப்படி இருந்தது? டிஃப்ரெண்ட்டாக தாடி எல்லாம் வச்சு ஒரு ஃபஸ்ட்டு சீனில் ஆக்டிவான, மிடில் சீனில் வந்து ஒரு மாதிரி வயசான மாதிரி இருந்தார். திருப்பி நல்லா சூப்பராகிட்டார். உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு? மோகன்லால் தான் மம்முட்டி பிடிக்கல? பிடிக்கும், ஆனால் ரொம்ப பிடிச்சது மோகன்லால் தான். டெக்னாலஜியை பற்றிலாம் பேசியிருக்காங்க. இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷன்லாம் இது க்ரைம் சிச்சுவேஷன், அந்த ஆப்பை டெவலப் பண்ணது கம்ப்யூட்டரில், அது நிறைய ஆப்லாம் இருக்கும். அது ஆனால் யாருக்குமே தெரியாது அப்படின்னு அதனால நமக்கு நிறைய படிக்க முடிஞ்சுது. ஒரு ட்ரூ பேட்ரியோட் எப்படி டெவலப் ஆயிடுச்சுன்னு அந்த மூவியில் ஃபாலோ பண்ணுறாங்க. அது கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த மூவி பார்த்தா தான் நமக்கு தெரியும் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அது இட் இஸ் அன் அவேர்னஸ் வீடியோ, அவேர்னஸ் மூவி கூட. ரெண்டு பேருமே ஈக்குவல் தான். ஐ எம் ஃபேன் ஆஃப் போத். செகண்ட் ஹாஃபில் தான். ஃபகத் ஃபாசில் நல்லா நடிச்சிருக்கேன். ஃபகத் ஃபாசில் தான் போய் பார்க்கணும். அந்த மூவியில் ஃபகத் ஃபாசில் தான் ஃபுல்லாக இருக்குது. ஃபகத் செகண்ட் ஹாஃப் தான். மியூசிக்லாம் நல்லா இருந்தது. நயன்தாரா வாஸ் ஆல்சோ வெரி நைஸ். ஆக்ஷன் இருக்கு.
ஆக்ஷன் ஃபைட் சீன்ஸ் எல்லாம் ரேவதி பண்ணியிருக்காங்க அதெல்லாம் எப்படி ரேவதி ஃபஸ்ட்டில் இருந்தது சிவ லைக் எ மினிஸ்டராக இருந்தது இட் வாஸ் ஆல்சோ டூ குட். நயன்தாரா பர்சன் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு? நயன்தாராவோட ரோல் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு? ஒர்க் அவுட் ஆயிருக்கு. லாஸ்ட்டில் ஒரு பிட் இருக்கு ஷி அஸ் அ லாயர் ஹவு ஷீஸ்னா அது சூப்பராக இருக்குது. எண்டிங் எப்படி இருந்தது? சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது? யா சாட்டிஸ்ஃபைட், ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். பார்ட் 2க்கான லீடிங் இருக்காங்க. என்ன சார்? பார்ட் 2க்கான லீடிங் எல்லாம் இருக்கு. பார்ட் 2க்கு லீடிங் இல்லை ஃபுல் கொஞ்சம் சீரியஸ் படம் தான். பசங்களுக்கெல்லாம் வந்து அந்த பாட்டு கிடையாது, ஜோக்கு கிடையாது, நல்லா தான் இருக்குது. வே ஆஃப் மேக்கிங் நல்லா இருந்தது, டைரக்ஷன் நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. காம்பினேஷன் எப்படி இருந்தது? காம்பினேஷன் சூப்பராக இருக்குது, சூப்பராக. என்ன விஷயம் சொல்ல வர்றாங்க? விஷயம் என்னதாங்க, இப்போ இருக்கிற மாதிரி அது சைபர் க்ரைமு, சைபர் அலர்ட்னஸ். அதான் எங்கே வந்து கார் வருது? எங்கள் கார் தான், எங்கள் கவர்மெண்ட் சூப்பர் ஆக்டிங், நல்ல டைரக்ஷன். நம்ம மோகன்லால் ஃபேம் தான். பட் செகண்ட் ஹாஃப் தான் மோகன்லால் வராரு. ஆமாம், செகண்ட் ஹாஃப் தான். ஆனால் அதுதான் மாதம் இருந்து பகத் பாசில் ரோல் எப்படி இருந்தது? பாத் பாஸ் சூப்பர், எல்லாருமே நல்லா இருந்து. மம்முட்டி சார் ஆக்டிங் வேறு லெவலில் எனர்ஜியாக இருந்துச்சு. மோகன்லால் மம்முட்டி ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்க்கறது ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம், தேசப்பற்றை பற்றி பேசியிருக்காங்க, எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு? இல்லை தேசப்பற்றுனா இது மோகன்லால் தான் ஒரு சோல்ஜராக வராப்புல, அது கடைசியில் தான் தேசப்பற்று இருக்குது. மற்றபடி இந்தியாவுக்குள்ளே நடக்கிற ஸ்டோரி தான், நல்லா இருக்கு படம். இல்லை மம்முட்டிக்கு தான் மெயினாக இருக்குது, ஆனால் நல்லா இருக்கு படம். ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்திருக்காப்புல, மற்றபடி ஃபகத் ஃபாசில் எல்லாருமே அவங்க கொடுத்த கேரக்டர் சூப்பராக பண்ணிட்டாங்க. நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபகத் ஃபாசில் நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க செகண்ட் ஹாஃபில் தான் வராங்க. ஓகே, எல்லாமே பார்க்கலாம். இல்லை மெயின் கேரக்டராக கொடுத்துருக்காங்க. நார்மலாக தான், வேறு லெவல் படம், நல்லா இருக்குது. ஸ்கிரிப்ட், கோரியோகிராஃபிலாம் சூப்பராக இருக்குது. மம்முட்டி மோகன்லால் எப்படி ப்ரோ? வேறு லெவலில் நடிச்சிருக்காங்க ப்ரோ. அந்த ஃபைட் சீன், சினிமாட்டோகிராஃபி வேறு லெவலில் இருக்குது ப்ரோ.